ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் செல்வம் ஐஸ்வரி மேம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்மெண்ட் டெக்னாலஜி. நான் எடுக்கிற சப்ஜெக்ட் அப்பேரல் டிசைனிங். என்னோட ஃபஸ்ட்டு யூனிட்டில் இது வந்து 5th மாடியூல். ஸோ என்னோட அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த மாடலை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கணும். என்னென்ன பார்த்தோம்? ஜென்ரல் டூல்ஸில் என்னென்ன பார்த்தோம்? பின்னு எப்படி இருக்கும், பின் குஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், திம்பிள் எதுக்காக யூஸ் பண்ணோம், ஒரு ஸ்விங் த்ரெட் எப்படி இருக்கும், என்ன பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் எதுக்காக எடுக்கிறோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ ஒரு மெஷர்மெண்ட்டு நம்ம பார்த்துட்டோம். அது வந்து எப்படிலாம் எடுக்கணும், ஒரு டேப் வச்சு எடுக்கணும். ஓகே, டேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 60 இன்ச் லாங்கில் இருக்கும். இதோட வித்து வந்துட்டு 1/4 இன்ச் ஆர் 1/2 இன்ச்சு ஒய்டில் இருக்கும். ஆனால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இது மட்டும் போதுமா ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு? கிடையாது. இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா கண்டிப்பாக நோட் பண்ணி வைக்கணும். அதுக்கு கண்டிப்பாக பென்சில் அப்புறம் பேப்பர் கண்டிப்பாக வேணும். ஸோ நம்மளோட மெஷர்மெண்ட்டை நாமளே வந்து எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பர்சன் வச்சு எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஸோ நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்த்தோம். யாருக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மென், விமன், அப்புறம் சில்ட்ரனுக்கு எடுக்க போகிறோம். ஸோ எப்படிலாம் எடுக்க போகிறோம்? இப்போ ஒரு சில்ட்ரன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் அவங்களோட க்ரோத் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு சின்ன மெஷர்மெண்ட் மட்டும்தான் வேரி ஆகும் பாய் அண்ட் கேர்ள் சில்ட்ரனுக்கு. அதே மாதிரி அவங்களோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மென்ஸுக்கும் சரி விமன்ஸுக்கும் சரி அவங்களோட மெஷர்மெண்ட் வந்து எல்லாத்துலேயுமே வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ அப்படி ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இமேஜில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் நெக் டெப்த் மெஷர்னா எப்படி எடுக்கணும், பேக் வித்துனா எப்படி எடுக்கணும், ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், நெக் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், ஹைட் செஸ்ட், பஸ்ட், ஃப்ரண்ட் வேஸ்ட் லென்த், ஷோல்டர் டு பஸ்ட், இது எல்லாமே வந்துட்டு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இமேஜ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஒரு பாடி மெஷர்மெண்ட், அதாவது மென்னுக்கும் விமனுக்கும் எப்படி வந்து ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நெக் மெஷர்மெண்ட். ஸோ இந்த நெக் மெஷர்மெண்ட் எப்படி எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ நம்ம த்ரோட் இருக்குது அப்படின்னா அந்த த்ரோட் கிட்ட ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நெக் மெஷர்மெண்ட்டோட ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பாயிண்ட். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் ரவுண்ட் பண்ணி மறுபடியும் இங்கேயே முடிக்கணும். இதுதான் நெக் சர்க்கம்ஃபரன்ஸ். அதுக்கப்புறம் ஷோல்டர். இப்போ இந்த ஷோல்டர் வந்து இந்த ஷோல்டர் அதாவது ஆர்ம் ஹோல் எண்டில் இருந்து ரைட் சைடு ஆர்ம் ஹோல் எண்ட்லேருந்து லெஃப்ட் சைடு ஆர்ம் ஹோல் எண்டு வரைக்கும் எடுக்கிறது தான் ஷோல்டர். அதுக்கப்புறம் ஹாஃப் ஷோல்டர். நம்மளுக்கு பேக்கில் வந்துட்டு ஒரு போன் இருக்கும். ஸோ அந்த போனில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் எடுக்கிறது தான் ஷோல்டர் வித் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். இந்த ஆர்ம் ஹோல் ரைட் சைடு ஆர்ம் ஹோல் அப்பர் ஆர்ம் எண்டில் இருந்து நம்ம லெஃப்ட் சைடு அப்பர் ஆர்ம் எண்டு வரைக்கும் எடுக்கிறது ஹைப்பஸ். அதை விட ஒரு 2 இன்ச் பிலோ இறக்கி எடுத்தோம் அப்படின்னா அது வந்து பஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். அதே மாதிரி தான் ஹிப்புக்கும் ஹை ஹிப்பும் இருக்குது, லோ ஹிப்பும் இருக்குது. வேஸ்டில் இருந்து 3 இன்ச் கீழே இறக்கணும் அப்படின்னா ஹை ஹிப்பு. ஹிப்பில் இந்த ஹிப்பு வேஸ்ட்லேருந்து 3 இன்ச் கீழேனா ஹை ஹிப்பு, இந்த ஹிப்லேருந்து அபோவ் 3 இன்ச் எடுத்தோன்னா ஹை ஹிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸு எப்படி எடுக்கணும், ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி எடுக்கணும், நீ இப்போ லெக் சர்க்கம்ஃபரன்ஸே நிறையா இருக்குது. தை, நீ, ஹாஃப், ஆங்கிள் சொல்லிட்டு நிறையா பார்க்கலாம் நம்ம. இப்போ நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். ஹைட் செஸ்ட், ஷோல்டர் வித் பார்த்தோம். பஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸும் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். அப்படி ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ். இதே இது லென்த் எடுக்கணும் அப்படின்னா ஷோல்டர் டு லென்த் எடுக்கணும். இப்போது இந்த ஷோல்டர்லேருந்து லென்த் எடுக்க போகிறோம் அப்படின்னா பஸ்ட்டோட லென்த் எவ்வளோ, இங்கேருந்து இது வரைக்கும் எடுக்கிறது தான் பஸ்ட்டோட லென்த்து. அதுக்கப்புறம் வேஸ்ட் லென்த் எப்படி எடுக்கணும், பேக் நெக் டெப்த்து, ஃப்ரண்ட் நெக் டெப்த்து. இப்போ ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பர் ஆர்ம், அதாவது ஸ்லீவ் மெஷர்மெண்ட்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சது ஸ்லீவ் லென்த்தும் சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும்தான். பட் அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொரு ஸ்லீவுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு அப்பர் ஆர்ம் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுதான் அப்பர் ஆர்ம். அதாவது நம்ம ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ் இப்போ ஹாஃப் ஸ்லீவுக்கு தான் இந்த அப்பர் ஆர்ம் வரும். இந்த ஆர்ம் ஹோல் எண்டில் இருந்து ஃபுல் ரவுண்ட் எடுக்கிறது தான் அப்பர் ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸ். லோயர்
தான் லோயர் ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எல்போ. இது வந்து 3/4 ஸ்லீவ் போட்டோம் அப்படின்னா இந்த எல்போ சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் ரிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஃபுல் ஸ்லீவ் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் தேவைப்படும். ஸ்லீவ் லென்த். ஸோ ஸ்லீவ் லென்த் வேரி ஆகிட்டே இருக்கும். ஹாஃப் ஸ்லீவ் போடுறோமா, ஃபுல் ஸ்லீவ் போடுறோமா, 3/4 ஸ்லீவ் போடுறோமா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்லீவ் லென்த்து வேரி ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபுல் ஸ்லீவ் லென்த் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கையை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுக்கக்கூடாது. அது வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி எடுக்கணும். ஃபுல் லென்த் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுக்காமல் லைட்டாக கொஞ்சம் பெண்ட் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் ஸ்லீவ் லென்த்தை வந்து எடுக்கணும். அதுக்கப்புறமேலு ஸ்கர்ட்டு பேண்ட்டு மெஷர்மெண்ட்டும் வேரி ஆகும். இப்போ ஸ்கர்ட்டுக்கு என்ன மெஷர்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்கர்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸும் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஸ்கர்ட் தேவைப்படுது, நீ வரைக்குமா, ஹாஃப் வரைக்குமா, ஆங்கிள் வரைக்குமா, ஸோ டிசைல் லென்த்து வந்து நம்மளோட இஷ்டம் தான். பட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து வேஸ்ட் டு ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பேண்ட்டு. ஸோ இந்த பேண்ட்டுமே வந்துட்டு டிசையர் லென்த்து தான். பட் இதில் இன்னொரு லென்த் எடுப்போம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம தையிலிருந்து ஆங்கிள் வரைக்கும் ஒரு லென்த் எடுப்போம். அதுதான் இன்சிம் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தையிலிருந்து ஆங்கிள் வரைக்கும் எடுப்போம். அது வந்து இன்சிம் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேண்ட்டுக்கும் ஸ்கர்ட்டுக்கும் மெஷர்மெண்ட் வித்தியாசம் இது மட்டும்தான். இதில் வந்துட்டு வெறும் வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸும் லென்த்து மட்டும் எடுப்போம். பேண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா லென்த்தும் அதுக்கப்புறமேலு இன்சிம் லென்த்தும் கண்டிப்பாக எடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து லெக் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இந்த லெக் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தை, நீ, ஹாஃப், ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சில சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் லென்த் எடுக்கணும் அப்படின்னா வேஸ்ட்லேருந்து தான் நம்ம லென்த்து வந்து மெஷர் பண்ணிக்கணும். கிராச் டெப்த்து, லென்த்து எல்லாமே வந்துட்டு வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு மென் அண்ட் விமனுக்கு எப்படிலாம் மெஷர்மெண்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது ஒரு சில்ட்ரனுக்கு, ஒரு பாய் ஆர் கேர்ளாக இருக்கட்டும், ஒரு சில்ட்ரனுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் ஒன்று போல தான் இருக்கும். ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களோட க்ரோத், அவங்க வளர மெஷர்மெண்ட்டு வேரி ஆகும். அப்படி இருக்கும்போது ஒரு பாய்க்கும் கேர்ளுக்கும் என்னென்ன மெஷர்மெண்ட் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு கிரித்து வந்து வேரி ஆகும். அதே மாதிரி கிராச் லென்த்து, ஃப்ராக் லென்த்து, செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லணும்னா வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு மென்னாகட்டும், ஒரு விமன் ஆகட்டும், ஒரு சில்ட்ரன் ஆகட்டும், அவங்களுக்கு எப்படிலாம் மெஷர்மெண்ட் எடுப்போம், என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்கும், என்னென்ன சேஞ்சஸ் பார்த்தோம், ஸ்கர்ட்டோட மெஷர்மெண்ட்டுக்கும் பேண்ட்டுக்கும் என்ன மெஷர்மெண்ட் எடுப்போம், ஒரு லெக் சர்க்கம்ஃபரன்ஸில் என்னென்ன மெஷர்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சில மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாரும் மாடல்ஸை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.